காய்ஸ், இன்றைக்கி நம்ம கனவா மீனை எப்படி க்ளீன் பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இது கனவான்னு சொல்லுவாங்க, கடம்பான்னு சொல்லுவாங்க, இப்படி நிறைய பேர் இருக்குது. இங்கிலீஷில் வந்து ஸ்குவிட். இதை நம்ம க்ளீன் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு எப்படி ஸ்குவிட்டை சூஸ் பண்ணணும்னு சொல்லிடுறேன். இந்த ஸ்குவிட் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் தான், சூப்பர் குவாலிட்டியில் இருக்குன்னு சொல்ல முடியாது. நமக்கு வர்றதே அப்படி தான் மோஸ்ட்டாக வருது. ஸோ அதில் இது பெஸ்ட்டாக பார்த்து சூஸ் பண்ணேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின் கலர் ரொம்ப டார்க் ஆயிடுச்சுன்னா அது வந்து ஆவரேஜ்னு அர்த்தம். அதே கொஞ்சம் லைட் கலர்ஸ் இருக்குது அப்படின்னா அது நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் ஃப்ளெஷ்ஷும் ஹார்டாக இருக்கணும், கொலன்னு இருக்கக்கூடாது, ஸ்மெல்லும் அடிக்கக்கூடாது. இப்படி இருந்தால் தாராளமாக வாங்கலாம். இது க்ளீனிங் ரொம்ப ஈஸி. ஆனால் சின்னதாக வாங்கினீங்கன்னா ரொம்ப நேரம் எறா மாதிரி க்ளீன் பண்ண லேட் ஆகும். இது க்ளீனிங் அப்போது இந்த இங்கு சாக் அதுக்குள்ளே இருக்கும், அதை கரெக்டாக பிச்சு போட்டணும். இல்லை உடச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி தான் கருப்பாகும். அது பிரச்சனை இல்லை, கழுவிக்கலாம். ஃபஸ்ட்டு இதோட பேஸை வந்து புல் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்னல் ஆர்கன்ஸ், இங்க் சாக் எல்லாம் சேர்த்து வந்துடும். அதை அழகாக பிச்சு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, தனியாக போயிடும். அப்புறமா ஐ கிட்ட இந்த மாதிரி கத்தி வச்சு ஒரு கோடு போட்டிங்கன்னா ஐ தனியாக வந்துடும். இதில் வந்து நம்ம ஸ்கின்னு இதெல்லாம் எதுவுமே ரிமூவ் பண்ண முடியாது. ஸோ அப்படியே விட்டுடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீக் இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி அழுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, மொத்தமாக செட்டாக வந்துடும். அவ்வளோதாங்க பேஸ் பார்ட்டில். டாப் பார்ட்டில் வந்து வெறும் ஸ்கின் ரிமூவ் பண்ணால் போதும். இந்த மாதிரி ஈஸியாக இழுத்திங்கனாலே வந்துடும். தோல் உரிக்கும் போதே ஃபின்னும் பிஞ்சிட்டு வந்துடும். அது தூக்கி போட்டுறாதீங்க, ஃபின்னு நம்ம சாப்பிட்லாம். அப்புறம் அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு போன் மாதிரி இருக்கும், அது பிடிச்சி இழுத்திங்கன்னா வந்துடும். பாருங்க, க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே பேக்கு கிழிஞ்சிச்சு. நிறைய பேர் கடம்பா சாப்பிட்ருப்பாங்க. பட் அது வந்து க்ளீனிங் பார்த்துருக்க மாட்டாங்க. அது எப்படி ரிங்காக இருக்குது அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி கடம்பாவை கட் பண்ணுறனால தான் அது ரிங்காக வருதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ அப்படி யாராக இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கல்லுப்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணும்போது பயங்கரமாக சோப் போட்ட மாதிரி நுரை வரும். ஸோ அதை பார்த்துலாம் பயந்துடாதீங்க. கனவை எப்போ க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நுரை வரும். இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ் நான் இன்னும் பார்க்கல. அதை பார்த்தோன்னா உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நல்லா ஒரு 3 to 4 வாஷ் நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா கடம்பாவை சமைக்கும் போதே நல்லா தண்ணி விடும். அதை நல்லா இந்த மாதிரி ஒரு தொக்கோ இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஃப்ரையோ இப்படி பண்ணி சாப்பிடுங்க, பயங்கரமாக இருக்கும். மோஸ்ட்லி தொக்குக்கே போயிருங்க, அதுதான் ஹெல்த்தியும் கூட. ஃப்ரை பண்ணிங்க ஹெல்தி கிடையாது. கனவால் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ரோட்டீன் அதிகம், அதுக்கப்புறம் அதில் விட்டமின்ஸும் அதிகம். ஸோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. அடிக்கடி வாங்கி சாப்பிடுங்க. நல்ல ஒரு டேஸ்டியான ஃபுட்டு தான். இது வந்து கொஞ்சம் மொக்க குவாலிட்டியாக வாங்கிட்டிங்கன்னா ஸ்மெல்லு ரொம்ப அதிகமாக இருக்கும், சாப்பிட முடியாது. அதனால் எப்போ வாங்கினாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு பார்த்து வாங்குங்க. நீங்கள் ஒவ்வொரு பீஸாக எடுத்து கூட பார்த்தே வாங்கிடுங்க. ஏன்னா நிறைய இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அடியில் கொஞ்சம் அழுகி போன மீன்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அள்ளும்போது மொத்தமாக அள்ளி போட்டுருவாங்க, நமக்கு தெரியாது, வாங்கிட்டு வந்துடும். பாதி பார்த்தீங்கன்னா ராட்டனாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறமா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். நான் மட்டும் சாப்பிட்டா பார்த்தாது, நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள்.